குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சேலம் வந்தாச்சு. பாப்பா 2வது மாதமாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அப்புறம் அவங்கள போய் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் இவருக்கும் செக்கப்பு போயிட்டு பார்த்துட்டு வீடெல்லாம் ஒரே காற்று மழை ஃப்ரெண்ட்ஸ். ஒரே மண்ணாக கொட்டி வீடெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. கூட்டி எடுக்கவே போதும் ஆகிப்போச்சு. இப்போ நான் எடுக்கிறது வந்து இரவு வீடியோ எடுக்கிறேன். நாளும் ஒரு அதனால் நம்ம என்ன செய்யறது, வீடு எல்லாம் நாட்டில் அரசியல் களம் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அவருக்கு கொஞ்சம் ஷீட் பத்தலைன்னா நாம் எல்லாரும் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கிறவங்க கொடுத்து உதவுறது ஒரு நல்ல விஷயம். இது செய்யணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. எல்லார்ட்டையும் அவங்களையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஒருத்தர் ஜெயிச்சு அவர் ஒரு 4-5 சீட் பத்தலைன்னா மனிதாபிமான அடிப்படையில் கொடுக்கறதா அவங்களும் 2-3 மினிஸ்டர் கொடுத்துருவாங்க. இதில் வந்து அடம்ப்டாக இருக்காங்க. என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ப்ரொசீஜர் படி எல்லாம் நடக்கணும். ப்ரொசீஜர் படியும் எதுவும் நடக்கலை. என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியலை. கடவுள் தான் அதை இது பண்ணி இது பண்ணணும். ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாம் நீ எல்லா மக்களுக்கும் நல்லது நடக்கட்டும். நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இன்றைய ராசி பலன்: மேஷம் தனம், ரிஷபம் முயற்சி, மிதுனம் நிறைவு, கடகம் ஓய்வு, சிம்மம் வசதி, தனுசு கன்னி யோகம், துலாம் புகழ், விருச்சிகம் நட்பு, தனுசு போட்டி, மகரம் வரவு, கும்பம் நற்செயல், மீனம் வெற்றி. ஊரோடு நம்ம ஒத்து வாழணும். ஊர் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம சொல்லணும். நம்ம ஊரோடு தான் ஒத்து வாழணும். நம்ம பாட்டுக்கு தனியாக நம்ம இஷ்டத்துக்கு தனியாக நம்ம வந்து எதுவுமே செய்யக்கூடாது, செய்ய முடியாது. ஊரோடு ஒத்து வாழணும். இதுதான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். நாம் எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்குது, எவ்வளவு கெட்ட குணங்கள் இருக்குங்கிறத எல்லா விஷயத்துக்குமே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அந்த காலத்து பெரியவங்கள்லாம் தெரியாமல் எதுவுமே சொல்லலை. எல்லாம் தெரிஞ்சு தான் எல்லாம் நல்லது பண்ணி சொல்லியிருக்காங்க. எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரில்லை. எப்போதும் உன்னை மட்டும் நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு. நாம் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம என்ன இருக்கோ உண்மையை தான் சொல்கிறோம். நாம் எல்லாருக்குமே ஒரு கஷ்டம். அவரவர்கள் சூழ்நிலையில் அவரவர்கள் இடத்தில் இருந்து பார்த்தால்தான் அவரவர்களுடைய கஷ்டம் தெரியும். சும்மா நம்ம யாரை வேணால் எதை வேணால் சொல்லிட முடியாது, சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நான் யாரையும் எதுவும் சொல்லவே மாட்டேன். நம்மளுடைய கஷ்டமே தலைக்கு மேலே இருக்குது. அதனால் நாம் யாரையும் எதுவுமே நான் சொல்லவே மாட்டேன். அதனால் அனைவரும் நம்ம புதிய அரசுக்கு வாழ்த்து தெரிவித்து அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று நான் உறுதி
கொடுப்போம் என்று நான் நம்புகிறேன். கொடுப்போம். பொதுமக்களாகிய நாம்பளும் ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு. அதனால் அவர்கள் அதனால தான் நமக்கு ஒரு வீட்டையே நிர்வாகம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணுறது எவ்வளோ. அதனால் நாமும் பொதுமக்களாகிய நாமும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு நமது புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் என்று. ஓகே, நன்றி 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 நன்றி. பயங்கர வெயிலுங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு தான் காற்றுன்னு இல்லை. எங்கள் ஊரே ஒரே மண்ணாக கொட்டி கிடக்குது. உங்கள் ஊர்லலாம் காற்றா மழையா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். போயிட்டு இப்போ வீட்டை கூட்டி எடுக்கவே போதும் ஆகி போச்சுங்க. இன்னும் அள்ளி போடலை, எல்லாம் கொஞ்சம் ஒரு இடத்துல முன்னாடி வாசல் நாளைக்கு தான் அள்ளி போடணும். இவ்வளவு தான் மண்ணுன்னு இல்லை, என்ன பண்ணுறது. எலித்தொல்லை வேறு அப்படி கீழ் வீடு ஓட்டு வீடுங்கிறதுனால அது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், உடல் கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், எதை நினைக்கிறது, பிள்ளைகள் கஷ்டம். அவ்வளோ வாந்தி இவ்வளோதான் இல்லை. பிள்ளைய பார்க்க முடியல, எலும்பும் தோலும் இருக்க. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரிய முடியல. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறது. எல்லாம் இறைவனோட செயல். ஓகே, அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள்.